ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஸி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்க்கல. மணி இப்போ தான் 3:49, 10 ஜான்வரி. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதெல்லாம் தாண்டி ஒர்க் பண்ணுங்கள். இங்கே ஸ்கூல்ஸ் அது 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும். இப்போ நான் ஒரு எஃபர்ட் போடுறேன் பார்த்தீங்களா. இன்னும் தூங்கலை ஆக்சுவலி, ஆனால் குளிச்சுட்டு வந்துட்டு வேறு வழியில் குளித்தா தான் அடுத்து வேலை செய்ய முடியும். ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யலாம், இல்லைனா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ கண்ணெலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுங்களா. பட் இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், ஒரு 90-95+ எடுக்கணுன்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என்னோடய எஃபர்ட்டு. பட் உங்களோட எஃபர்ட் எங்கே இருக்குன்னா, நீங்கள் அதை நம்பி படிக்கிறதுல இருக்குது. ரைட்டாக அதெல்லாம் தாண்டி காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கணும். ஏன்டா காலையில் எழுந்திரிக்கன்னு சொல்கிறேன் கேட்கலாம். டைம் பார்த்து இவ்வளோ அமைதி இருக்குது பார்த்தீங்களா. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நிம்மதியாக படிக்கலாம். நிறைய டைம் கிடைக்கும் காலையில் சீக்கிரம் இருந்துச்சிங்கன்னா. 3 மணி இன்னும் சொல்லப்போனால் நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அது எப்படின்னாக்கா ஒரு 2:45 காலையில், விடிய காலையில் 2:45, 2:50, 2:55 மாரி அலாரம் வச்சு எழுந்திரிச்சிருவேன். 3 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ஒரு 3:10 குளிச்சுட்டு வெளில வந்துட்டு பச்சை தண்ணி குளிப்பேன். அப்போ நான் இப்போ இது கொஞ்சம் சுடு தண்ணி உடம்பு செட் ஆக மாட்டேங்குது. ஆனால் டைம் கிடச்சா பர்சன்ட் குளிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பச்சை தண்ணி நல்லா குளிச்சுட்டு, வீசிங்கலாம் ப்ராப்ளம் இல்லைனா நீங்கள் பர்சன்ட் குளி, இல்லைனா சுடு தண்ணி குளிங்க. ஓகேவா? ஏன்ச்சு வந்துட்டு ஏதாச்சும் சுடு தண்ணி நல்லா ஒரு சொம்பு நல்லா குடிச்சிட்டு உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிக்கிறது எதுவும் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நான் என் ஒர்க் ஃபுல்லாக மாறிடுச்சு. இல்லை ஆன்லைனில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இப்போ டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதேமாரி தான். பட் என்னென்னா 2 மணி வரையும் வேலை போயிட்டுருக்கு. சில நேரம் முடியல, ரெண்டுத்தையும் டிஎன்பிஎஸ்சி மேனேஜ் பண்ணி இது பண்ணணும். டியூஷன்லாம் போனால் பசங்களை மெயின்டைன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுதான் சிச்சுவேஷன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இதேமாரி ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்கள் 12th லைஃப் 10th லைஃப் செம்ம பீக்கில் போகும். நல்ல மார்க்கெட்டு வேறு லெவலில் எடுத்துருவீங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு தடவை எடுத்து பாருங்களேன். ஒரு தடவை ஒரு 500 550 ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் எடுக்கக்கூடாது, முடியாதுன்னு நினச்சி பாருங்கள், எடுத்து பாருங்கள். அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா இதுவரையும் திட்டினவங்களாம் திட்ட மாட்டாங்க, பாராட்டுவாங்க. பாராட்டில் கூட அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். வெளில சொல்லணும் அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த ஊரில் இப்போலாம் பாராட்டுறதுக்கே ஒரு இடமே கிடையாது. மற்றவங்களை சப்போர்ட் பண்ணணும், பாராட்டணும் யோசிக்க மாட்டேன். பட் அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் உங்களை பாராட்டிக்கணும். இப்போ இந்த இது என்னால் ஏன் இப்போ இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது யோசிக்கலாம். நான் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 3 to 4 months சரியாக தூங்குறதில்ல. இது தப்பு தான். பட் நான் அதை பிடிச்சி செய்கிறேன். ஹெல்த்தியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ டைம் கிடைக்கும் தூங்கி போய் ரெஸ்ட் எடுத்துப்பேன். கேப் கிடைக்கும்போது ஒரு நேப் மாரி பண்ணிப்பேன். காலை டைம் கிடச்சி எனக்கு கிடைக்கிற கேப்போ அப்போ தூங்கி லைட்டாக கொஞ்சம் தூக்கம் பண்ணிப்பேன். ஆனால் சில டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனால் உடம்பு முக்கியம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக 6 hours ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம் தான். நைட்டு ஒரு 11:30க்குள்ளே தூங்கிடுங்க. காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சிருங்க. இப்போதைக்கு இந்த எக்ஸாம் பீரியடுன்றதை சொல்கிறேன். ஏன்னா March 2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். டைம் மிஸ் பண்ணாதீங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு விட்டுறாதீங்கப்பா. லைஃபே போயிடும். நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே உங்களுக்கே டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. நீங்கள் லைஃப் போய்டு மீன்ஸ் மார்க் ஒன்று டிசைட் பண்ண போகிறது. பட் அவங்க எடுக்கிற மார்க் வச்சு அவங்க வச்சு செய்வாங்க பாருங்களேன், உங்களை சுற்றி இருக்கவங்க. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்க முடியாது. வெளில வரது ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் கொடுக்குற கொஷின்ஸை மட்டும் படிங்க. சீரியஸாக சொல்கிறேன், யாரும் 90 கம்மியாக மாட்டீங்க. அதுதான் சொல்கிறேன். திரும்ப பேசுறது காரணம் தான். இப்போ கூட என் இவ்வளோ நிமிஷம் பேசுகிறேன். நீங்கள் எந்திரிக்கணும். இதுமாரி ஒரு கிளைமேட் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக. இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நல்லா தூக்கம் வரும், புரியுது. தூங்கணும் தோணும். ஆனால் எந்திரிச்சு வேலை செஞ்சு பாருங்கள், படித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் எல்லா கொஸ்டின் பேப்பரும் முடிச்சிட்டேனாக்கா ஒரு ஷெடியூல் மாரி போட்டு கொடுத்து பசங்களை படிக்கலாம் பிளான் இருக்கேன். பட் இருந்தாலும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பசங்களுக்கு இப்போதைக்கு எல்லோரும் மினிமம் ஒரு 10 கொஸ்டின் முடிச்சிருப்பாங்க. அந்த ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கு. படிப்போம், எல்லோரும் படிங்க. காலைல இந்த கமெண்ட்டில் யாரெல்லாம் காலைல 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணி எழுந்துச்சு படிக்கிறீங்களோ, எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எந்த வீடியோ நான் லேட்டஸ்ட்டாக எந்த வீடியோ போட்டணும் அதில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் அதில் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகேவா? அப்படி பண்ணுங்கள். அதேமாரி ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணா இருக்கலாம், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். என்கிட்ட ஆன்லைனில் சும்மா இப்போ நீங்கள் கொஸ்டின் வாங்கி படிக்கிறனால ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா அந்த கொஸ்டின் இருந்தாலே போதும், தாண்டி வேறு எதுவும் படிக்க தேவை. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னாக்கா கொஸ்டின் பேப்பரில் வேணால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க நேம் அனுப்புங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க, உங்களோட ஃபோட்டோ அனுப்புங்க. இப்போ நான் பேசுகிறேன், என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியுதில்ல. அப்போ உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சால் நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். புரியுதா? சும்மா அதை நம்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகக்கூடாதுல்ல எனக்கு. அதனால் உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு சொல்லுங்கள், எந்த ஸ்கூல்னு சொல்லுங்கள், எந்த ஊருன்னு சொல்லுங்கள். உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் என்கிட்ட கொடுத்துக்கோங்க. இது ஒரு நெட்வொர்க். இது இன்னையோட முடிய போகுது. நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் ஆசைப்பட்டால் அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன டிகிரி எடுக்கலாம், எந்த டிகிரி எடுத்தால் எதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, நிறைய இருக்குங்க. சும்மா இல்லை, எல்லா எக்ஸாம்ஸ். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு இன்ஜினியர் சர்க்கிள் போனால் அதுக்கு என்ன கேட் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு எப்படி படிக்கணும், அதுக்கு சிலபஸ் எப்படி இருக்குது, அதுக்கு சொல்ல முடியும். என்னால் நான் கேட் எக்ஸாம் வந்திருக்கேன்.
இல்லை பேங்கிங் எக்ஸாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும், அதுக்கு எல்லாமே நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு ஐடியாலஜி தெரியும், எப்படி மூவ் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன டிகிரி முடிச்சா அதுமாரி நான் எனக்கு தெரிஞ்ச கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? உங்கள்கிட்ட நாளைக்கு நீங்கள் 2 கலெக்டர் ஆகிறீங்கன்னா அதில் நான் சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி அப்படியே அந்த ஆசையை அப்படி விதைக்கணும். அதுக்கு தான் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறது. ஓகேவா? இங்கே இருக்க எத்தனை பேர் நீங்கள் நமக்குள்ள கொஷின் யூஸ் பண்ணி சென்டம் எடுக்கிறீங்க பார்ப்போம். 95+ எடுக்கிறீங்க பார்ப்போம். சேலஞ்சாக வச்சுப்போம். சரியா? பெரிய பண்ணிக்கோ, ஒர்க் பண்ணுவோம். எல்லா கடவுளையும் கும்பிட்டுக்கோங்க. ஓகேவா? அல்லாவாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், கிருஷ்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பட் பிடிச்ச கடவுளை மனசில் வச்சுக்கிட்டு எல்லா பாரத்தையும் அங்கே கொடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இல்லை கடவுளே இல்லைனாலும் உங்களை தான் நீங்கள் முழுசாக நம்புறீங்க, யூனிவர்ஸை நம்புறீங்கன்னா யூனிவர்ஸ் மேலே பாரத்தை போட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்காக டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. இந்த ஏஜ் அப்படி தான் இருக்கும். இந்த ஒரு ரிபிக் இல்லை நம்ம அப்பா அம்மாலாம் தப்புன்னெலாம் யோசிக்கணும். அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்பா தான் உங்களுக்காக முழுசாக நிற்பாங்க. கடைசி வரைக்கும் கூட பிறந்தவங்க நிற்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்றவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சில பேர் வருவாங்க. எல்லோரும் எல்லா டைம் ஃபுல் டைம் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அதனால் பார்த்துருங்க, பழகுங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் ஜோனை விட்டுறாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? பை, டேக் ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.